திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் பேந்தை காந்தாரம், தலம் திருப்புகலூர், பதிகம் 8, பாடல் 10. புதுவிரி பொன்சை ஓலை ஒரு காது ஓர் காது சுரிசிங்கம் நின்றும் புலர, விதி 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 வேத கீதம் ஒரு பாடும் போத ஒரு பாடு மெல்ல நகுமால், மதுவிரி கொன்றை துன்று சடை பாகம் மாதர் சுழல் பாகம் குழல் பாகமாக வருவர், இது இவர் வண்ணம் வண்ணம் இவள் வண்ணம் வண்ணம் எழில் வண்ணம் வண்ணம் இயல்பே, இது இவர் வண்ணம் வண்ணம் இவள் வண்ணம் வண்ணம் எழில் வண்ணம் வண்ணம் இயல்பே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 10ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 10ஆம் பாடலில் புதிய சுருள் பொன்னினால் செய்யப்பட்ட தோட்டினை உடைய ஒரு காதலில் அணிந்திருக்கார். இன்னொரு காதலை வளைந்த சங்கு தோல் புலரும் படியாக அணிந்திருக்கும் சிவபெருமான் அவருடைய சரீரத்தை வர்ணிக்கிறார். அதே போல திருவாயின் ஒரு பகுதி நமக்கு தெரியும், எம்பெருமான் ஒரு பாகம் அம்பாள், ஒரு பாகம் சிவபெருமான். அந்த உருபாயில் வேதங்களை ஓதும் அந்த இதாக இருக்கிறது. இன்னொரு வாய் அதை புன்னுருளோடு ரசித்து கொண்டு இருக்கிறது. அந்த கீதத்தை வேதத்தை பாடும்போது ரசித்து கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்கிறார். அப்புறம் சடையாக காணப்படும் வலது பகுதியில் தேன் சொட்டும் கொன்றை மலர் விரித்த படியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இடது பகுதியில் உள்ள கூந்தல் பின்னப்பட்டு அழகாக காணப்படுகிறது. எம்பெருமானுடைய இடது பக்கத்தில் அம்பாள் வீட்டிருப்பது இல்லையா, அதில் இருக்கிற கூந்தல் பின்னப்பட்டு அழகாக காணப்படுகிறது இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். அப்புறம் உமை உமை ஒரு பாகமாக இருப்பதை எல்லா பாடலையும் கூறப்படுகிறார். உமை ஒரு பாகமாக இருந்து நமக்கு காட்சி அளித்து உலகத்தை ரட்சிக்கிறார்னு சொல்லி இந்த பாடலை இந்த பதிகத்தையும் முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.